செயின்ட் ஜான் பாப்டிஸ்ட் டி ரோசி 1698ல இத்தாலியில பிறந்திருக்காரு. ரொம்பவே வறுமையான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இதனால இவருடைய படிப்பு செலவை ஒரு தன்னார்வலர் ஏற்றுக்கொண்டிருக்காரு. 13வது வயசுல இயேசு சபையினர் நடத்தி வந்த கல்லூரியில சேர்ந்திருக்காரு. படிப்பை முடிச்சதுக்கு பிறகு குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. குருவானதுக்கு பிறகு ஜான் தனக்கு கொடுத்த பணிகளை ரொம்பவும் சிறப்பாவே செஞ்சிருக்காரு. மருத்துவமனைகளுக்கு போய் நோயாளிகளை சந்திச்சிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் அதிகமான உதவிகளை செஞ்சிருக்காரு. ஒரு மருத்துவமனையை கட்டி அதன் மூலமா ஏழைகளுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் மருத்துவ சேவை செஞ்சிருக்காரு. ஜான் அடிக்கடி வலிப்பு நோயால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதனால ஜானோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையிலையும் ஏழை எளிய மக்கள் மேல தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. ஜான் சில ஆண்டுகளுக்கு பிறகு சுவித்தா கஸ்தலேனோ அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அங்குள்ள ஆயர் அவர்கள் ஜானை பற்றி முற்றிலும் அறிந்து கொண்டு மக்களுக்கு முழு நேரமும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கக்கூடிய பணியாளரா ஜானை நியமிச்சிருக்காரு. ஜான் தனக்கு கொடுத்த பணிகளை ரொம்பவும் சிறப்பாவே செஞ்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ஜானோட நோய் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இறுதியா 1764ல ஜான் இறந்து போயிருக்காரு. 1860ல திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் ஜான அருளாளராகவும் 1881ல திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் புனிதராகவும் அறிவிச்சிருக்காரு. May 23rd செயின்ட் ஜான் பாப்டிஸ்ட் டி ரோசி ஃபீஸ்ட் டே.